நீங்க நம்மளை மாத்திக்கணும், அவங்களுக்காக நீங்க மாறணும், உங்களுக்காக அவங்க மாறணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டேட்டிங் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்துருச்சு. அப்ப அன்பு தான் நிலையானதா இருக்கு. உண்மையான அன்பு அங்க இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உடன்படிக்கைக்கு அது உண்மையா இருக்குது. கர்த்தர் இந்த சத்தியங்களை இன்றைக்கு நமக்கு விளக்கி காண்பிப்பாகிறாங்க. அப்போ உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சுருக்கமாக ஒரு 7 அடையாளங்களை வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வேதம் போதிக்கக்கூடிய உண்மையான அன்பு, இது பைபிள் மாத்திரம்தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. தான் எடுத்த ஒரு தீர்மானத்திற்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இது எல்லாமே அன்பு. அன்பு அப்படிங்கிறது பார்க்கிறதுனாலே வருவதல்ல. நிறைய இடங்களிலே பார்த்த உடனே ஏதோ ஒரு வகையில பிடித்திருக்கிறது அல்லவா, அது அன்பு அல்ல. சரிங்களா? அது எல்லாமே நம்ம முதல்ல தியானிச்ச அந்த இன்ஃபாக்சுவேஷன் லவ், அந்த காதல் லவ், ரொமான்ஸ் லவ், அந்த இதுல அடங்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை இந்த பார்க்குதல் அப்படிங்கிறதுல வேற சில விஷயங்கள் அடங்கலாம். ஒருவேளை அது அவங்க அழகு இல்லாத, உலகம் சொல்லக்கூடிய அழகு இல்லாதவங்களா இருந்தாலும் கூட சில சமயம் ஒரு சிலரை பார்த்தவனே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க பேச்சு, அவங்க திறமை, அவங்களோட எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கிறாங்க, பர்சனாலிட்டி நம்ம சொல்லுவோம், ஆளுமை, ஏதோ ஒன்று பிடிக்கும். அந்த பிடிக்குதல் அது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுது. ஆனால் பிப்ளிக்கல் லவ், வேதம் சொல்லக்கூடிய அன்பு அப்படிங்கிறது அல்லது உண்மையான அன்பு அப்படிங்கிறது அது ஒரு உடன்படிக்கையில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. அது ஒரு தீர்மானம் எடுத்து அதை செயல்முறைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படுகிறோம் அல்லவா, தட் இஸ் லவ். அந்த அன்பு என்பது உணர்ச்சி அல்ல. இதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி என்பது உன்னை பார்க்கிறதுனாலே வரக்கூடிய பரவசம். அது எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். உணர்ச்சி எப்பயுமே வெளியிலிருந்து என்னை தாக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதனால தான் உணர்ச்சி வருகிறது. திடீர்னு சில்லுன்னு ஒரு காத்தடித்தால் கூட நமக்கு ஒரு உணர்ச்சி வரும். அப்ப இயற்கையாகவே வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு தாக்கத்தினாலே வரக்கூடியது அல்ல அன்பு. இயேசு சிலுவையில மரித்த போது அவர் உணர்ச்சி வசப்படவில்லை. அதனால நம்ம தெரிந்து கொள்ளலாம், அவர் அன்பினால் உந்தப்பட்டார். சரியா? அந்த அன்புங்கிறது ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. அதை நாம செயல்முறைப்படுத்தலாம். அப்ப நம்ம கேட்கலாம், அந்த காதல் செய்கிறவங்களும் சாவுறாங்களே, ஜீவனை கொடுக்குறாங்களே அப்படின்னா அந்த ஜீவனை கொடுக்குதல் அப்படிங்கிறது வேற. அதுல பாத்தீங்கன்னா என்னால இவளோட வாழ முடியல, இந்த நபரோடு வாழ முடியல, அதை என்னுடைய மனசு தாங்க முடியாது, அது எனக்கு வேதனையா இருக்கும், அதை இந்த மூளை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை. அப்ப அந்த மூளையால அந்த உபத்திரவத்தை தாங்கி கொள்ள முடியாம போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியாம சூசைட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு காதல்லையாவது தன்னுடைய எதிர்ப்பாளர், தான் யாரை விரும்புகிறோமோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்குது, அதுக்காக நான் சாகிறேன்னு யாரும் சாகிறது இல்லை. அது சும்மா திரைப்படங்கள்லையும் அது என்ன சொல்றது, இவங்களுடைய கற்பனையினாலே வரக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கலாமே ஒழிய யதார்த்த வாழ்க்கையில் அது இருக்காது. ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த அன்புங்கிறது வேதம் கொடுக்கக்கூடிய அகாப்பே லவ் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த சுயநலமும் இல்லாம. சரி, ஓகே. உண்மையான அன்பின் அடையாளங்களை பார்த்துடலாம். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சரி, நம்பர் 1, உண்மையான அன்பின் அடையாளம், அன்பு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அன்பு ஒரு பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினை சொல். இன்னும் புரியும்படி சொல்ல போனா, இந்த லவ், தேவன் சொல்லக்கூடிய அன்பு என்பது நவுன் அல்ல, இட்ஸ் அ வேர்ப். அப்படி சொல்லி புரிஞ்சுக்குங்க. அது என்னைக்குமே வேர்பு தான். நான் இப்போ கிராமருக்கு உங்களுக்கு சொல்லித்தர வரல. அன்புன்னு சொல்லிட்டு அது வேறங்க அப்படிங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு கருத்தை புரிய வைப்பதற்காக இந்த பதம் ஆசிரியர்களால் பயன்படுத்தப்படுகிறது.
அன்பு என்பது ஒரு வேர்புனா என்ன? ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பதம். அப்ப அன்பு என்றால் என்ன செயலை செய்யும்? ஒரே ஒரு செயலை தான் செய்யறது, அது கொடுக்கிறது. சரிங்களா? ஆனா கவர்ச்சி, காதல் என்பது கொடுப்பதல்ல, அது நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்பதில் அடங்கி இருக்கிறது. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிறது, அது எனக்கு ஒரு இன்பத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக உருவான ஒண்ணுதான் இந்த கவர்ச்சி, காதல் என்பது. சரிங்களா? ஆனா அன்பு அப்படி இல்லை. அன்பு நான் எதையும் பெற்றுக்கொள்ளுவது என்னுடைய நோக்கம் அல்ல, கொடுப்பதே என்னுடைய நோக்கம் என்பதுதான் அன்புக்கான அடையாளமா இருக்கிறது. நம்பர் 1 அடையாளம். சரியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். பிதாவாகிய தேவன் கொடுத்தார். கொடுத்தலில் அன்பு வெளிப்படுகிறது. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததினாலே தந்தருளி இருக்கிறார். சோ அதன் மூலமாய் அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப நீங்க ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அங்க பெற்றுக்கொள்ளுவதை பார்க்க மாட்டீங்க, கொடுக்கறதான் பார்ப்பீங்க. கணவன் மனைவி அன்பு என்று சொல்லும்போது கூட அங்க 2 பேருமே அந்த அன்புக்குள்ள இருந்தாங்கன்னு சொன்னா 2 பேரும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். 2 பேருக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது. எனக்கு மனைவி இதை செஞ்சாதான் அவள் மீது அன்பு செலுத்துவேன் இருக்காது. ஆனா 2 பேரிடத்திலே அன்பு இருக்கிறது அல்லவா? அப்ப கணவன் கொடுக்கிறார், மனைவியும் கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி ரொம்ப அற்புதமா இருக்கிறது. நம்பர் 2, அன்பு உடல் குறைகளை காணும் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அவைகளை ஏற்றுக்கொள்ளும். அதே சமயத்துல குற்றங்கள், குறைகள், உடல் குறைகள் வேறு, குற்றங்கள் வேறு. குற்றங்களையும் பார்க்கும் அன்பு, அதை சரி செய்ய முயற்சிக்கும். இதுதான் அன்பு. ஏன்னா 1 கொரிந்தியர் 13 இதை பார்க்கிறோம். அது தீமையை சகித்து கொள்ளாது, அநியாயத்துல சந்தோஷப்படாது. ஆனா நம்ம குழந்தையே பிறக்குதுங்க. நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், ஏதோ ஒரு உடல் உறுப்பு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அந்த அம்மா அந்த குழந்தைய வெறுத்துடுறாங்களா? அப்படியும் நடக்குது இன்னைக்கு. அதனால அது என்ன சொன்னாலுமே அந்த மாதிரி நடக்கிற மிக மோசமான காலகட்டத்தில் வந்துட்டோம். அது வேற விஷயம். அப்ப அந்த மாதிரி குறைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த குறைகள், அதாவது உடல் குறைகளை இது பார்க்குதா அப்படின்னு கேட்டா இல்லை, உடல் குறைகளை பார்க்காது. சரி, ஆனா இத பாருங்களேன், கவர்ச்சி என்பது உடல் குறைய ரொம்ப கவனமா பார்க்கும். எதை பார்க்காது தெரியுங்களா? அவங்க செய்யற தவறு, குற்றங்களை பார்க்கவே பார்க்காது. அதை பத்தி கவலையே, என்ன பேசினாலும் பேசிக்க, நீ தவறா பேசுறியா பேசிக்க, கேரக்டர்லெஸ் ஹியூமன் பீயிங்கா இருக்கியா இருந்துக்க, ஏன்னா பிடிச்சு போச்சு இல்ல. அங்க என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனா அங்க எது பிரச்சனை தெரியுங்களா? உடல் உறுப்புகளில் குறை இருந்தா இந்த காதலும் கவர்ச்சியும் என்ன செய்கிறது? முக்கியமா கவர்ச்சி என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்ச்சியினுடைய அடிப்படையே இதை பார்த்துதான் வந்திருக்கிறது. ஒண்ணு அழகை பார்த்து வந்திருக்கணும், அல்லது டேலண்ட்டை பார்த்து வந்திருக்கணும். இந்த 2ல எது டேலண்ட்டை பார்த்து வருகிறதா? டேலண்ட் இல்லை, ஏதோ பிரச்சனை அப்படின்னா இது போயிடும். அழகை பார்த்து வந்திருக்கிறதா? அழகு இல்லை அப்படின்னா இது காணாம போயிடும். அப்ப அன்பு என்பது உடல் குறைகளை பார்த்தாலும் அதை அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. சரி, நம்பர் 3, அன்பு பொறுமையாக இருக்கிறது. அன்பு பொறுமை, அது எதை காண்பிக்கிறது? எந்த பிரச்சனையிலுமே உறவை கட்டி காப்பாற்றுவதுதான் அன்பினுடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் அங்க பொறுமை. அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர இருக்கக்கூடியவங்க தவறு செய்யலாம், பாவம் செய்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா அன்பு எதற்காக பரிதவிக்குது அப்படின்னா, எப்படியாவது இந்த உறவை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணுங்கிறதுக்காக போராடக்கூடியதா இருக்கும். அது பொறுமை, அதனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. ஆனால் கவர்ச்சியில மூர்க்கமும் அவசரத்தன்மையும் தான் இருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படா விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேச வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி சலிச்சு போயிருக்கும். இனி வேண்டாம், நம்ம வேற ஏதாவது கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா செய்வோம், இப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ரொம்ப இது கவர்ச்சிக்கும் அன்புக்குள்ள வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 4, அன்பு தியாகம் செய்யக்கூடியதா இருக்கிறது. சரியா? எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்ததே அதை சரி பண்ணுவதற்காகத்தான், அதுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்ப அன்பு என்ன செய்கிறதுனா, ஒரு விஷயத்தை செயல்முறைப்படுத்துவதற்காக, சரி செய்வதற்காக தியாகம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி அம்மா அப்பாக்கள் தியாகம் பண்றாங்க. சில சமயங்கள்ல பிள்ளைகளை நல்ல கல்லூரியை சேர்த்துட்டு இவங்களும் அங்க போயிடுவாங்க. அப்பா இங்க தனியா வீட்டுல கூட இருப்பாரு, அவர் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, அவங்க போய் அந்த பிள்ளைய கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா படிப்பு முக்கியம், அதுக்காக தாங்கள் பிரிந்து வாழுவதற்கு கூட ரெடியா இருப்பாங்க. கணவன் சில சமயத்துல வெளிநாடு போவாரு, குடும்பத்தை விட்டு பிரிந்து, இப்ப நம்ம இருக்கிற மாதிரி. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும். அந்த அன்பின் மிகுதி எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தியாகம் பண்ணுவதை காண்பிக்குது. இது எல்லாரும் பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பணம் நமக்கு அத்தியாவசியமா இருக்கு, படிப்பு அத்தியாவசியமா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணுவது அன்பா இருக்கிறது. அது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக? இங்கு வசனம் சொல்லுகிறது, சபையை சரி செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார்னு பார்க்கிறோம். ஸோ நாம இயற்கையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தியாகம் பண்றோம் பார்த்தீங்களா? இட் குவைட் நேச்சர். நாம் அதை தவறு சொல்லலை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து சில பேர் குடும்பமா இருக்கிறீங்க, சில பேர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு தியாக உணர்வோடு எப்படியாவது நாம சாதிக்கணும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும், நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை நான் வரவேற்கிறேன், அதை மட்டுப்படுத்தல. இதே தியாகத்தை உண்மையான அன்பு எங்க செய்கிறதுனா, ஒருவேளை நம்ம பையன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கர்த்தரை விட்டு போயிருக்கலாம், மனைவி அந்த சூழ்நிலையில இருக்கலாம், கணவன் அந்த சூழ்நிலையில இருக்கிறான், அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அன்பு செல்லுகிறது. அதை ஒப்பிட்டு நான் சொல்றேன். ஏன்னா குடும்பத்துக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் தியாகம் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அந்த மாதிரி, ஏன்னா ஒரு பொருளாதார வாழ்க்கைக்காகவோ வேறு சில காரியங்களுக்காக தியாகம் பண்ண. ஆனா நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஒரு மனிதனை மாற்ற, அல்லது ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மனிதனா மாத்த, பரிசுத்தத்துல ஒருத்தனை வளர்க்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, கர்த்தருக்குள் நம் குடும்பத்தை நடத்த நாம தியாகம் பண்ண முடியுதுன்னா உண்மையான அன்பு அங்க இருக்குன்னு அர்த்தம். அவங்கள உண்மையா நேசிக்கிறோன்னு அர்த்தம், சரியாக நேசிக்கிறோன்னு அர்த்தம். அதை பற்றி அக்கறை இல்லாம உலக காரியங்களுக்கும், சாப்பாட்டுக்கும், படிப்புக்கும், வேலைக்கும் மாத்திரமே ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னா, அவர் இன்னும் சரியா ஆவிக்குரிய உலகை அறிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். நாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பார்க்கும் பொழுது, கரை திரை முதலானவைகள் இல்லாமல் இருக்க, பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் இருக்க, அதை நேசித்து அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அன்பு இதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறது, தியாகம் செய்கிறது. சரி, அன்பு பாருங்க, தீமையை சகித்து கொள்ளாத அணி அப்படிங்கிற, அது எதை காண்பிக்குதுன்னா, ஒருவேளை நம்மளுடைய பிள்ளை ஏதோ பரீட்சையில விட்டடிச்சு மாட்டிக்கிட்டான், அல்லது ஏதோ ஒன்று தெரியாம எதையாவது ஒன்று திருடிட்டு வந்துட்டான்னா, இந்த அன்பு என்ன செய்யும்னா பதட்டம் அடையும். ஐயோ, இதை உடனடியா ரிவீல் பண்ணணும், இதை உடனடியா கண்டிக்கணும்னு அன்பு போராடும். ஆனா அன்புக்கு நேர ஆப்போசிட் அந்த காதல், கவர்ச்சி, பாசம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. பாசம் நிறைய வேலைகள்ல கரெக்டா இருக்கும், சில இடங்கள்ல அதனுடைய உண்மை முகத்தை காமிச்சிடும். இந்த பாசம் இருக்கிறது நல்லது, ஆனா கூடவே அன்பு இருக்கணும். ஏன்னா இந்த பாசம் என்ன செய்யணும், மகனை காப்பாற்றும். அவனை திருடிட்டு வந்துட்டானா சில சமயம் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அதீத பாசத்துல இருப்பாங்க.
இது இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவங்க காப்பாத்துவாங்க. மகன்கிட்ட, டேய் ஓகேடா, நீ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டு வந்துட்ட, ஆனா அந்த மனுஷனுக்கு மட்டும் தெரியாம நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், இதை மூடி மறைச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அங்க மிகப்பெரிய தவறை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். அந்த நபர்கிட்ட அப்பா கிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கலாம், தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க, ரொம்ப நீங்க ரியாக்ட் ஆகாதீங்க, அதே சமயத்துல நீங்க கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிங்க அப்படின்னு நம்ம சொல்லி அதை கண்டிக்க வேண்டும். அன்பு அதை செய்யும், ஆனால் பாசம் சில சமயத்துல அதை செய்ய விடாது. நம்மளுடைய பிள்ளையே பயங்கரமான தவறு பண்ணி இருந்தாலும் எப்படியாவது அவனை என்ன செய்தா ஆகணும், நாம காப்பாத்தியே ஆகணும், அவனை தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும்னு இந்த பாசம் போராடும் பாருங்க. தட்ஸ் அ டிஃபரண்ட். இந்த அன்புக்கும் மற்ற உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அது காதல் ஆகட்டும், கவர்ச்சி ஆகட்டும், பாசம் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, அந்த சமயத்துல, இது அரசியல் அல்ல, ஆனா நடந்த சம்பவம் தான். அந்த பொள்ளாச்சியில மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடந்தது. அப்ப பயங்கர பிரச்சனையானது. அந்த அந்த தவறு செய்தவர்கள் அந்த வண்டியில போலீஸ் வாகனத்துல இறங்கி வரும்பொழுது ஒரு கூட்டம் கூடி நின்று அவங்கள அசிங்கமா பேசுறது, நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாதுடான்னு சொல்றது, மண்ணை வாரி எரிஞ்சது, சில பேர் அடிக்க சென்றது, இதெல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் மோசமாய் நடந்திருக்கிறாங்க. பொதுமக்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, பாதிக்கப்பட்டவர்களாலையும் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் நீங்க யூடியூப்ல அந்த செய்தியில் இருக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய அம்மா, மிக முக்கியமான ஒரு அந்த தவறுக்கே தலைவனா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் பிள்ளை எதுக்காக இப்படி பண்றீங்க, ஊர் உலகத்துல நடக்காத தவறா நடந்திருக்கிறது, எத்தனையோ பேர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைய மட்டும் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமா அங்க கத்திட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் தான், நம்ம இல்லை என்று சொல்லல. ஆனா உண்மையிலே அந்த நபர் பயங்கரமான பாவம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய பிள்ளை பயங்கரமா தப்பு பண்ணிருக்கு. ஆனாலும் கூட அந்த பாசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில போய் அதை தூக்கி நிறுத்தக்கூடியதா இருக்கு, அல்லது மறைக்கக்கூடியதா இருக்கு. தப்பு பண்ணாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. பட் அன்பு அப்படி இல்லை. அது நேசிக்குதுதான், அதே சமயத்துல அநியாயத்தை கண்டா அது என்ன செய்யாது, பொறுத்து கொள்ளுவது இல்லை. அன்பு என்ன செய்கிறது, உண்மையையே பேசுகிறது. இதுதான் இன்ன வரையும் நாம தியானிச்சோம். அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படுத்துகிறது, சந்தோஷப்படும். ஆனா எதிர்ப்பாளரின் தவற, கவர்ச்சி மற்ற காரியங்கள் நியாயப்படுத்தும், ஆனா அன்பு நியாயப்படுத்தாது. யாரா இருந்தாலும் சரி, அது உண்மையை பேசக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ளலாம். நம்பர் 6, அன்பு நிலையானதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா, அது உணர்ச்சி வசப்படுகிறதுனாலேயோ பார்க்கிறதுனாலேயோ வரவில்லை, அது ஒரு தீர்மானத்தின் மூலமாய் வந்திருக்கிறது. வேத வசனத்தின் அடிப்படையில அன்பு வர்றதுனால அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு தீர்மானம். சரியா? அதனாலதான் ஆண்டவர் முதல் திருமணத்தை சூஸ் பண்ண வைக்கல. there is no option for Adam. நல்லா கவனிங்க, அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் என்ன பண்ணி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் அல்லவா, ஐ ஹாவ் டு சூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஏன் ஆப்ஷனை வைக்கல? ஆனா நிறைய நாம என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நானும் அதான் நம்புறேன், முதலாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, நல்ல அழகாதான் படைச்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அது உண்மையா இருக்குங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா அதுக்கு எந்த வேதத்திலையும் ஆதாரமும் இல்லை. ஆதாம் அழகா இருந்தாரா, அழகா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் என்னைக்குமே வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரே இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு யூகிக்கிறோம், முதல்ல படைக்கப்பட்ட ஒரு மனிதன் எல்லா விதத்திலும் ரொம்ப அப்பழுக்கற்றவனாக நேர்த்தியாக இருக்க முடியும். ஏவாளும் அப்படி இருந்திருக்க முடியும். ஆதாம் ஏவாளை பார்த்துட்டு, பரவாயில்ல, நல்லா ஒயிட்டா இருக்கிறாங்க, நல்ல ஹேர் நல்லா இருக்கு, நல்லா ஜடை போட்டுருக்குறாங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையே வைக்கல ஆண்டவர். ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்ப இது எதை நமக்கு காமிக்குது அப்படின்னா, இட்ஸ் அ கவனன்ட் அப்படின்னு காமிக்குது. நீ தீர்மானம் எடு, இவள் தான் இனி உனக்கு மனைவி, நீ தீர்மானம் எடு, அன்பு செலுத்த ஆரம்பி.
ஆனா இன்னைக்கு நாம கல்யாணம் அப்படின்னா என்ன பண்றோம்? ஏதோ ஒரு வகையில பிடித்திருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்க எண்ணங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் சில விஷயங்களை நாம பார்க்கலாம். ஆனா ஒரு படி மேல போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டேட்டிங் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்துருச்சு. கிறிஸ்டியானிட்டியில வெளிநாட்டுல எல்லாமே அது நடக்குது. உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலக மக்கள் டேட்டிங் என்ற சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட கணவன் மனைவியாகவே வாழ்ந்து பார்க்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் டேட்டிங் என்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது கணவன் மனைவியா மட்டும்தான் வாழல. ஆனாலும் கூட, நான் வெளிநாட்டுல சொல்றேன், ஆனாலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட நன்றாக எல்லா விஷயத்தையும் ஒரு கணவன் மனைவியா எதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு ஒத்து வந்தா கல்யாணம் பண்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு சில விஷயங்களை நாம பார்க்க முடியும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, என்னுடைய அவங்க குடும்பத்தை கவனிக்க முடியுமா, அதற்கான சரியான வேலை இருக்கிறதா, வேலைக்கு போற ஒரு நபரா, சபையில சாட்சி இருக்கா, ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஆனா நம்ம பேசி பழகி நான் ஒரு விஷயத்த சொன்னா அவங்க, நான் அதான் சொல்றேன், திருமணம் என்பது உடன்படிக்கை. நீங்க நம்மளை மாத்திக்கணும், அவங்களுக்காக நீங்க மாறணும், உங்களுக்காக அவங்க மாறணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆதாமும் ஏவாளும் தீர்மானம் எடுத்தார்கள். ஆண்டவர் எந்த ஆப்ஷனையும் வைக்கல. நிறைய நம்ம ஏகப்பட்ட வரன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். எப்படி நாம இது பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், முடிவெடுங்க. நான் சொல்றேன், டேக் டெசிஷன். ஒரு கவனன்ட்குள்ள வாங்க, அதுக்காக உங்களை அர்ப்பணிங்க. அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்ல வர்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம சில விஷயங்களை பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் நாளைக்கு அதை ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி 4 நாள் உட்காந்து பேசியாச்சு, ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அது உனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நாளே நாளில் மாறிடுச்சுன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. வாயில சொல்றதெல்லாம் வாழ்க்கையில நடக்குமான்னு கேட்டா நடக்காது. ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப அன்பு தான் நிலையானதா இருக்கு. எந்த சூழ்நிலையும் அதை விட்டு கொடுக்காது. அது பேசுகிறது. அது அழகு மாறலாம், பணம் போகலாம், ஆரோக்கியம் குறையலாம், டேலண்ட் போயிடலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா உண்மையான அன்பு அங்க இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உடன்படிக்கைக்கு அது உண்மையா இருக்குது. சரியா? நம்பர் 7, அன்பு எப்பொழுதுமே தேவனை மையமாக கொண்டது. கவர்ச்சி, காதல், செல்ஃப் சென்டர்ட், நம்மை மையமாக கொண்டது அல்லது அந்த இருவரை மையமாக கொண்டது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். தேவனை மையமாய் கொண்டது, நம்மை மையமாய் கொண்டது. இப்ப நம்மளை மையப்படுத்தி இருக்கிறோம், செல்ஃப் சென்டர்டா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தேவனை மையமாக கொண்டது அப்படின்னு சொன்னா நாம எல்லாவற்றையும் என்ன செய்வோம் அப்படின்னா தியாகம் பண்ணுவோம், விட்டு கொடுப்போம், பொறுத்து போவோம், எல்லாம் பண்ணுவோம். பிகாஸ் இது காட் சென்டர்ட் லைஃப். தேவனை மையப்படுத்தி நாம் என்ன செய்யறோம்? நடக்கிறோம். தேவனுக்காக நான் இதை செய்கிறேன், தேவனுக்காக நான் அதை விட்டு கொடுக்கிறேன், தேவனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்றேன், தேவனுக்காக நான் மன்னிக்கிறேன், தேவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். காட் சென்டர்ட் தான் எப்பொழுதுமே உண்மையான அன்பின் உந்து சக்தியாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உதாரணத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனை மையப்படுத்தி வாழ்க்கை வாழ்ந்ததுனால தன்னுடைய மகனையே பலியிட துணிகிறதை பார்க்க. ஆனா காதலும் கவர்ச்சியும் அதை செய்யாது, அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அதால ஏன்னா தேவனை மையப்படுத்தி அது இல்ல, தன் குடும்பம் அந்த ரத்தத்தை மையப்படுத்தி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் கூட ஜாதியை விட்டு கொடுக்க முடியல, இனத்தை விட்டு கொடுக்க முடியல, மொழியை விட்டு கொடுக்க முடியல. பாருங்க என்னென்ன இது பாருங்க, மொழின்னு இந்த ஜாதியிலிருந்து விடுதலையானவங்க இனம் அப்படிங்கிறத போய் மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த இனவெறி இருக்கிறது. என்ன இனவெறி தெரியுங்களா? தங்களுடைய இனவெறியே இருக்கா இல்லையா, யூத இனவெறி இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இனவெறி. யூதன்
அப்படின்னா போதும் இவங்களுக்கு. அப்படியே எங்க இருந்துதான் அன்பு பாசம் பொழியுதுன்னு தெரியல. அதுவே ஒரு சாதாரண வேற ஒரு நாட்டுக்காரர் அப்படின்னா அவரை துச்சமா பாக்குறது. அன்னைக்கு யூதர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எந்தெந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அடுத்து மொழி வெறி. ஒரு மொழியை நான் நேசிக்கலாம். அதை நேசிக்குதல் அப்படிங்கிறத விட ஒரு மொழி எனக்கு பிடித்திருக்கலாம். ஆனா நான் ஒரு மொழியிலே பிறந்திருக்கிறேங்கிறதுனால மாத்திரம் அந்த மொழியை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி அத ஒரு வெறியோட இருப்பதுங்கிறது கிறிஸ்தவனுக்கு அழகு இல்லை. இதை யாரும் நம்ம போதிக்கிறது இல்லை. அதுவும் ஒரு வகையில வேறுபாடு தான், கவர்ச்சி தான். ஏன்னா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து எல்லாம் நாம விடுதலை ஆகணும்னா உண்மையான அன்பை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரைட், இதோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, நாம என்ன தியானிச்சிருக்கிறோம்? கவர்ச்சி, காதல். அந்த கவர்ச்சிங்கிறத இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். இந்த காதல் அப்படிங்கிறத ரொமான்டிக் லவ் அப்படிங்கிறத தியானிச்சோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது அடையாளம் என்ன, கடைசியா உண்மையான அன்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 7 அடையாளம். நிறைய இருக்கலாம். நம்ம சுருக்கமா உங்களை புரிதலுக்காக இந்த 7 அடையாளங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா எடுத்தோம்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அப்ப இந்த அன்பு நம்மளுடைய குடும்பத்தை ஆரம்பிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கு. இந்த அன்பை தான் ஆண்டவர் நமக்குள் ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5:6. இந்த அன்புனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். இந்த அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில பிரவாகித்து ஓடட்டும். ரைட், அதனால இதோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரைட், நம்ம பிரேயர் பண்ணி இதை கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். பிதாவை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கொஞ்ச நேரம் உங்களுடைய சமூகத்துல வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவை எண்ணுகிறோம். இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்வை மறுரூபப்படுத்துவதாக, புரிந்து கொள்ளக்கூடிய திறனோடு நாங்கள் ஜீவிக்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தவும் உதவி செய்யுங்க. நன்றி தகப்பனே. இந்த ஸ்டடிக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையா இருந்த சபையாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.